எங்க அப்படி இருந்து அது போட்டு எதுக்கு D4 ஆடணும்? சரி ஆடு. அமைதியா அமைதியா இருக்கணும். கஞ்சோக்கா பயங்கரமா விளையாட்டுக்காக தொந்த பண்ணல. ரூக்கீவனுக்கு முன்னாடி அந்த மந்திரி எடுத்துடலாமா? DC5 ஆடிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். எங்க போயிட போகுது? ஒரு பிஷப் கெயின் இல்ல, அது எதுக்கு விடணும்? ஆமா மாஸ்டர். இந்த இடத்துல இது தப்பு. அப்ப அந்த பிஷப் கெயினுக்கான வாய்ப்பு இல்லாம போகுது. ஏற்கனவே சொன்ன நகர்வு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நகர்வே ஆடலாம், அது சிறப்பான நகர்வா இருக்கும். இப்ப நைட் D4 ஆடினா என்ன பண்ணுவீங்க? பிரச்சனை இல்ல. நைட் D4 ஆடினா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. அவங்க ஆடல, அவங்க ட்ரிக்கு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயும் நல்ல நகர் தான் இருக்கு. இப்பயும் வந்து ஒரு மைனர் வாரியர் கெயின் இருக்கு. என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது ஆடுங்க, இல்லைன்னா சொல்லுங்க. நைட் மேனுவர். என்னது? நைட் மேனுவரா? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. pawn to c5. சொல்லுங்க சஞ்சு. கண்டுபிடிச்சு சொல்லுங்க மாஸ்டர். கேக்குதா மாஸ்டர்?
DC5 ஆடினா ஆடினா அந்த இடத்துல ஒரு மைனர் வால்யூம் கெயின் இல்ல. ஏன்னு வேணா சொல்லுங்க. அது கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் திரும்ப அதே தப்பு பண்ணா என்ன பண்றது? DC4 ஆடுறதுல DC4 ஆடினா இது ஆடிடுவாங்க. கிடையாது. நைட் டு C6 ஆடினாதான் அந்த இடத்துல வந்து ஒரு மைனர் வால்யூம் கெயின் ஆகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன் மாஸ்டர். இன்னும் ரஷ்யா யுக்ரைன் போர் முடியல போல இருக்கு. இன்னும் முடியலதான். இன்னும் அதே 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 நீளத்துலதான் அவங்க ரஷ்ய நாட்டு கொடியை மாத்தி வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? எப்பா இன்னும் எத்தனை வருஷம் சண்டை போட்டே இருப்பானுங்க. அன்பா அமைதியா ஒற்றுமையா இருக்கலாம். எங்க நல்ல நகர் உங்களுக்கு தான்
உள்ள பொண்ணு கஷாயம் குடிக்கிட்டியா? உள்ள போனவா? அக்கா விளையாட்டம், நீ அக்கா விளையாடுறத பாக்குற அளவுக்கு உனக்கு புரியும் போது நீ பாக்கலாம் போ. அக்கா அது நல்லா விளையாடுறல விளையாட்டம். சரி வருங்க கஷாயம் எடுத்துட்டு வாங்க. அப்ப உள்ள போயிடலாம். அடுத்த தடவை அது பண்ணாம ஆடணும். சரியா? கவனமா பார்க்கணும். Okay, master. அதை நீங்களே மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் இல்லீகல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த தடவை அந்த இல்லீகல் பண்ணாம ஆடணும் ஞாபகம் வச்சுக்கணும். நேரில் விளையாடும் அதேதான். அதனால தான் 2 இல்லீகல் கொடுக்குறாங்க. செகண்ட் இல்லீகல் கேம் ஓவர் சொல்றாங்க. முதல் இல்லீகல் பண்ண உடனே நம்ம ஒரு இல்லீகல் பண்ணியிருக்கோம், அடுத்த இல்லீகல் பண்ணவே கூடாதுன்னு அதை எப்பயுமே மனசு ஞாபகம் வச்சு ஆடணும். அதே மாதிரி தான் ஒரு பிளண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதே தான், ஒரு பிளண்டர் பண்ணிட்டோம், நம்ம அதை ஈக்குவலைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும்னு கவனமா ஆடினீங்கன்னா பண்ணிடலாம். Okay, master. எதுல என்ன ஆடணும்னு சொல்லுங்க. தெரியல மாஸ்டர். அவங்க அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம யானையை எடுக்க தான் போறாங்க. அவங்க யானையை எடுக்க போறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. தடுக்கிறதுக்கு எதுவுமே ஒரு வழி இல்லை. அப்ப பதிலுக்கு நம்மளும் அவங்க யானையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதோ பரவாயில்லன்னு இருக்கும்ல. அப்ப என்ன ஆடலாம்? அப்ப பிஷப் D5 ஆடணும் மாஸ்டர். நல்லா பாருங்க,
பிஷப் டு D5 ஆடினா எப்படி அவங்க உங்க யானை எடுப்பாங்க, உங்களுக்கு எப்படி அவங்க யானை கிடைக்கும்? By bishop to A8 ஆடி master. அடுத்த நகர்வுல ஆடிக்கிறேன்றீங்களா? ஆமா மாஸ்டர். பண்ணலாம், அதுவும் ஒரு வழி பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல அதை விட இப்படி யோசிச்சு பாருங்க. பிஷப் டு D5 ஆடிட்டு அவங்க உங்க யானை எடுக்கிறாங்க, நீங்க பதிலுக்கு அவங்க யானை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க அரசிக்கு வந்து கூடுதலான பொறுப்பு இருக்கு. அதாவது லோடு ஓவர் த குவீன் வந்து அதிகமா இருக்கு. ஒரு அப்சல்யூட் பின்ல இருக்கிறதுனாலதான் அவங்க உங்களோட இன்னொரு யானையை சிப்பாய் வச்சு எடுக்காம இருக்கிறாங்க. அப்போ நீங்க வந்து பிஷப் A8 ஆடி அவங்க யானை எடுத்தீங்கன்னா அவங்க ஒருவேளை ரூக் A8 ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப திரும்ப அரசியை வச்சு அவங்க யானையை வந்து நம்ம எடுக்கலாம். அது வித்து செக் அப்ப பிஷப் டு F8 ஆடுங்க மாஸ்டர். வேணாம். பிஷப் டு நீங்க பிஷப் டு D5 சொன்னதும் நல்ல சிறப்பான நகர்வா தான் இருக்கு, ஆடலாம். ஏன்னா எடுத்தா அது செக்மேட்லயே வந்து முடியுது. அவங்க அந்த ரூக்கை வச்சு எடுத்தா நம்ம இந்த பக்கத்துல போற யானைகளை பத்தி பெருசா பொருட்படுத்த வேண்டியது இல்லை. ஆனா என்னன்னா இந்த இடத்துல நைட்டும் சேர்ந்து போகுது, அதுதான் வந்து ஒரு பிரச்சனை நம்ம பார்க்க வேண்டியது. எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம இழக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க என்ன ஆடுறாங்கன்றத பொறுத்து பசங்க யானை தான் எடுக்கணும். அது பொறுத்தமான நகர்வா ஆடணும். அது டிராப்ல இருக்கிறதுனால அப்படி. இப்ப என்ன ஆடலாம் பாருங்க. மாஸ்டர் பிஷப் டு D4 ஆடலாம். வேணாம். ஏன்? அவங்க உங்க யானை டிராப் பண்றதுனாலதான் அந்த யானையை காப்பாத்திக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் உங்க யானை டிராப், அந்த யானை டிராப்ல தான் இருக்கு. அவ்வளவுதான். ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த யானை போகுது, நான் என் யானையை காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு அவங்க ஒரு யானையை காப்பாத்திக்கிறாங்க. நீங்க பதிலுக்கு இன்னொரு யானைய அது டிராப்ல இருக்கிறதுனால அதனால இதுதான் பிஷப். அதான் தெரியாது. இல்ல திரும்ப திரும்ப மேலையும் கீழையும் பின்ன மாத்தி ஒன்னும் ஆக போறது இல்லம்மா. அது செக்கோட வருது. இப்ப பரவாயில்ல. இருங்க. சரி ஓகே. இந்த இடத்துல ஒரு டிஸ்கவரி பண்ணிட்டு கூட எடுக்கலாம். ஒரு டிஸ்கவர்டு அட்டாக் இருந்துச்சு. பிஷப் F7 ஆடிட்டு அப்படி கூட பண்ணலாம். எப்படினாலும் சரி. சிறப்பு சஞ்சு. அவங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் குட் கேம் சொல்லுங்க. இந்த செக்மேட்டுக்கு பேர் என்னன்றதும் சேர்த்து சொல்லுங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு பேரு வந்து குவீன் அண்ட் ரூக் மாஸ்டர். பொதுவா சொல்றீங்க அப்படி செக்மேட் வச்சிரீங்க. நான் லக்கி இன்ஸ்டன்ட் சரிங்களா, ஒரு பேட்டரி ஃபார்ம் பண்றீங்க குவீன் அண்ட் ரூக் வச்சு, அதை வச்சு செக்மேட் பண்ணி முடிக்கிறீங்க. ஓகே மாஸ்டர். மகிழ்ச்சிமா. உங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் குட் கேம் சொல்லிட்டு அடுத்தது ஆரம்பிச்சு.
அவங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் குட் கேம் சொல்லிட்டு அடுத்தது ஆரம்பிச்சிருங்கம்மா. ஒரே நிமிஷம் வந்துரு. Okay, master.